அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில அதிகமான இன்பங்களை, சந்தோஷங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிகமான கஷ்டங்களை, சோகங்களை, துன்பங்களை நாம் சந்திக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கிறோம். இப்படி அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இறைவன் நன்மைகளை, சந்தோஷப்படுகின்ற விஷயங்களையும், அதே போன்று தீமைகளை, கஷ்டப்படுகின்ற, துன்பப்படுகின்ற, துயரப்படுகின்ற விஷயங்களையும் அல்லாஹு தாலா மனிதனுடைய வாழ்க்கையிலே இறைவன் ஏற்படுத்துகிறான். இதை அல்லாஹு தாலா எதற்காக வேண்டி ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால், உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள், உண்மையாக அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடியவர்களை அறிவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இப்படி மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இறைவன் இன்பங்களையும் துன்பங்களையும் இறைவன் வழங்கக்கூடிய வகையிலே இருக்கிறான். அப்ப ஒருவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்நாள் முழுவதுமாக இன்பமாக இருக்காது. அவர் துன்பத்தையும் சில சந்தர்ப்பங்களிலே கஷ்டங்களையும் அவர் சந்தித்திருப்பார். அதே போன்று இன்னும் சிலர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கஷ்டங்களை அவர்கள் முழுவதுமாக சந்தித்திருப்பார்களா என்று பார்த்தால் இல்லை. அல்லாஹு தாலா அவர்களுக்கு சந்தோஷத்தையும் இன்பங்களையும் அல்லாஹு தாலா வழங்கியிருப்பான். இந்த இன்பமும் துன்பமும் கஷ்டங்கள் என்பது அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த மனிதனுடைய ஈமானை, இறை நம்பிக்கையை இறைவன் சோதிப்பதற்காக வேண்டி ஏற்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாகும். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அன்பியா என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தாலா 35வது வசனமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான், குல்லு நப்சின் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும், இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். எப்பயாவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நேரத்திலே அவர்கள் மரணத்தை அடைந்தே தீருவார்கள். அப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டு வனபுலுவக்கும் பிஷர்ரி வல் கைரி, நாம் உங்களை சோதிப்போம். எப்படி? பிஷர்ரி வல் கைரி ஃபித்னத்தன், நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் உங்களை பரிசோதிப்பதற்காக வேண்டி நாம் உங்களுக்கு சோதனைகளை வழங்குவோம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் நன்மைகளை தந்து, நல்ல விஷயங்களை இறைவன் ஏற்படுத்தி நமக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி அல்லாஹு தாலா அதன் மூலமாக இறைவன் சோதனையை ஏற்படுத்தி பரிசோதித்து பார்ப்பான். அதிகமாக கொடுத்து இந்த மனிதன் எப்படி இருக்கிறான், இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறானா, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறானா என்று அல்லாஹ் சோதித்து பார்ப்பான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலே தீமைகளை ஏற்படுத்தி நமக்கு கெடுதிகளை, துன்பங்களை, கஷ்டங்களை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தாலா சோதித்து பார்ப்பான். இவன் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கிறானா அல்லது இறைவனை மறுக்கக்கூடியவனாக, இறைவனுடைய அருளிலே நம்பிக்கை இழந்தவனாக மாறுகிறானா என்று சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நன்மையையும் தீமையையும் ஏற்படுத்துவோம் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். வ இலைனா துர்ஜஊன், நீங்கள் நம்மின் பக்கமே நீங்கள் மீள கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா இன்பங்களையும் துன்பங்களையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான் என்பது உறுதியான ஒரு விஷயம்.
நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இன்பமாகவும் இருக்காது. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்கள் நிறைந்ததாக, துன்பங்கள் நிறைந்ததாக, சோகங்கள் நிறைந்ததாகவும் இருக்காது. அல்லாஹ் தஆலா இரண்டின் மூலமாகவும் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலே அவனுடைய ஈமானை அறிந்து கொள்வதற்காக வேண்டி, அவனுடைய ஈமானின் தரத்தை இறைவன் உரசி பார்ப்பதற்காக வேண்டி சோதிப்பான் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா சோதிக்கின்ற பொழுது இந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும், அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும், இறைவனை பற்றிய சிந்தனை, இறைவனை பற்றிய நம்பிக்கை, அல்லாஹுவை பற்றி ஒரு மனிதன் எந்த நிலையிலே இருப்பான் என்று அல்லாஹு தஆலா மனிதனுடைய தன்மையை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே விளங்கப்படுத்துகிறான். அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ர் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது இன்ன ரப்பக லபில் மிர்சாத், அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நபியே உன்னுடைய இறைவன் கண்காணிக்க கூடியவனாக இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹு தஆலா கண்காணித்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய பார்வை எங்கே செல்லுகின்றது, அவனுடைய சிந்தனை எதை பற்றி யோசிக்கின்றது, அவனுடைய கால்கள் எதை பற்றி நடக்கின்றது, அவனுடைய வாய்கள் எதை பற்றி பேசுகிறது, அவனுடைய காதுகள் எதை பற்றி கேட்கின்றது என்று மனிதனுடைய அனைத்து செயல்களையும் அல்லாஹு தஆலா கண்காணிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்லுகின்றான். நாம் கண்காணிக்கிறோம். மனிதன் எப்படி தெரியுமா இருக்கிறான்? ஃபஅம்மல் இன்சானு, மனிதன் என்பவன் இதா மப்தலாஹு, அல்லாஹு தஆலா அவனை சோதித்து பார்க்கின்ற பொழுது, அல்லாஹு தஆலா மனிதனை சோதித்து பார்க்கின்ற பொழுது எப்படி அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான்? ஃபஅக்ரமஹு வனஅமஹு, அல்லாஹு தஆலா அவனை கண்ணியப்படுத்தி, வனஅமஹு அல்லாஹு தஆலா அவனுக்கு அருளை வழங்கி, அல்லாஹுடைய நிஅமத்துக்களை அல்லாஹு தஆலா கொட்டி கொடுத்து, அல்லாஹு தஆலா அதிகமாக வழங்கி அல்லாஹு தஆலா சோதித்து பார்க்கிறான். எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். அவனுக்கு என்னுடைய அருள்களை கொடுத்து அவனை கண்ணியப்படுத்தி இந்த உலகத்திலே சிறந்த முறையிலே வாழ வைக்கின்ற பொழுது அவனை எல்லாத்தையும் கொடுத்து நான் சோதித்து பார்க்கிறேன். அந்த நேரத்தில் மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்குது? அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த மாதிரியான நேரத்திலே மனிதன் சொல்லுகின்றான், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், இறைவன் என்னை சிறப்புக்குரியவனாக ஆக்கியிருக்கிறான், இறைவன் என்னை நல்லா தான் வச்சிருக்கிறான் என்று மனிதன் சொல்லுகின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை கண்ணியப்படுத்தி அவனுடைய அருள்களை அல்லாஹு தஆலா அவனுக்கு வழங்கி இந்த உலகத்திலே கஷ்டப்படாமல் இருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் மனிதனுடைய நிலை எப்படி இருக்குது? அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறான், அல்லாஹு தஆலா என்னை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான், இறைவன் எல்லாவற்றையும் எனக்கு தந்திருக்கிறான் என்று திருப்தி கொண்டவனாக மனிதன் அல்லாஹுவை புகழ்கின்றான். தன்னுடைய ரப்பை, தன்னுடைய அல்லாஹுவை புகழுகின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அதே வசனத்திலே அல்லாஹு தஆலா இன்னொரு செய்தியையும் குறிப்பிடுகிறான். எப்படி சொல்லுகின்றான்? வம்மா இதா மப்தலாஹு, இன்னொரு நேரத்தில் நாம் அவனை சோதித்தால், அவனை நாம் சோதிக்கின்ற பொழுது எப்படி சோதிக்கிறோம்? ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவனுடைய ரிஸ்கை, அவனுடைய வாழ்வாதாரத்தை நாம் நெருக்கடிக்குள்ளாக்குகின்ற பொழுது, குறைத்து கொடுக்கின்ற பொழுது, அவனை கஷ்டத்துக்கு மத்தியிலே நாம் ஆளாக்குகின்ற பொழுது அந்த நேரத்திலே மனிதன் என்ன சொல்லுகின்றான்? ஃபயகூலு ரப்பி அஹானன், இறைவன், என்னுடைய இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான், எனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டான், எனக்கு அல்லாஹ் தஆலா அருள்களை தரவில்லை என்று அல்லாஹுவை குறை சொல்லக்கூடிய மனிதர்களாக மனிதனுடைய தன்மை இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா இரண்டு தன்மைகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பொதுவாக ஒரு மனிதன் என்பவன்
அல்லாஹு தஆலா அருள்களை கொடுத்து இறைவன் சோதிக்கின்ற பொழுது தன்னை இறைவன் கண்ணியப்படுத்தி வைத்திருப்பதாக மனிதன் நினைக்கிறான். அதே நேரத்தில் அவனுடைய வாழ்வாதாரத்தை நாம் குறைத்து கொடுக்கின்ற பொழுது இறைவன் இழிவுபடுத்தி விட்டான், இறைவனை குறை சொல்லக்கூடியவனாக மனிதன் இருக்கின்றான் என்பதை அல்லாஹு தஆலா மனிதனுடைய அந்த உள்ளத்தை, சிந்தனையை, மனிதனுடைய தன்மையை படைத்தவன் அறிவான். அதனால் அவனுடைய தன்மையை, மனிதனுடைய நிலையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். இந்த மாதிரி அல்லாஹு தஆலா வாழ்க்கையிலே நன்மைகள், சந்தோஷங்கள், இன்பங்களை அல்லாஹு தஆலா வழங்கியும் சோதிப்பான். அந்த நேரத்தில் மனிதனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கின்றது என்றும் அல்லாஹ் பார்க்கிறான். அதே போன்று கஷ்டங்களை, வாழ்க்கையிலே சோகங்களை, வாழ்க்கையிலே துன்பங்களை, துயரங்களை அல்லாஹு தஆலா அதிகமாக கொடுத்து ஒரு மனிதனை சோதிக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது, அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சோதித்து பார்க்கிறான். அப்ப இந்த மாதிரி தன்மையிலே மனிதர்கள் இரட்டை வேடம் போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதன் என்பவன், அவன் இந்த மாதிரி இறைவன் 2 தருணங்களில் அவனை சோதிக்கின்ற பொழுது கூட அவன் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை விஷயத்திலே அவன் தளர்ந்து விடாமல் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருப்பான் சிலர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா நபிகளார் மூலமாக தெளிவுபடுத்துகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அஹ்மது, முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய அந்த செய்தியை சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். என்ன சொல்றாங்க? சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே இது லஹைக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எங்களோடு உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கிறார்கள். சிரித்த உடனே அப்ப ரசூலுல்லாஹ் அருமை சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், அலா தஸ்அலூனி மிம்ம அல்ஹகு, ஏன்பா நான் எதற்காக வேண்டி சிரித்தேன் என்று நீங்கள் கேட்கக்கூடாதா? நான் இப்ப சிரித்தேன், எதுக்காக வேண்டி நான் சிரித்தேன் என்று நீங்கள் கேட்கக்கூடாதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களிடத்திலே சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அருமை சஹாபாக்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, வமிம்ம தல்ஹகு, நீங்கள் எதற்காக வேண்டி நீங்கள் சிரித்தீர்கள் என்று அருமை சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எப்படி? அஜிபுது லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது, நான் ஆச்சரியப்படுகிறேன். இன்னொரு ஹதீஸிலே அஜபன் லி அம்ரில் மூமின், மூமினுடைய காரியங்கள் எல்லாம் ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மூமினுடைய காரியத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன், அவனுடைய செயல்பாடுகளை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி? இன்ன அம்ரஹு குல்லஹு கைருன், அவனுடைய ஒரு மூமினுடைய காரியங்கள் ஒரு மனிதனுடைய காரியம் கிடையாது, இறை நம்பிக்கையாளனுடைய ஒரு மூமினுடைய காரியங்கள் எல்லாமே குல்லஹு கைருன், அனைத்துமே அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது, அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி தெரியுமா நன்மையை பெற்றுக் கொடுக்குது? ஒரு மூமினுடைய காரியங்கள் எப்படி தெரியுமா ஆச்சரியத்தை ஊட்டுகின்றது, எப்படி நன்மையை அவனுக்கு பெற்றுக் கொடுக்கின்றது என்று சொன்னால், இன் அஸாபஹு மா யுஹிப்பு, அவனுக்கு விரும்பக்கூடிய ஒன்று அல்லாஹுவால் ஏற்பட்டால், அவன் ஆசைப்படக்கூடிய, அவன் விரும்பக்கூடிய ஒரு விஷயம், ஒரு செயல்பாடு அவனுக்கு நடந்ததென்று சொன்னால், ஹமிதல்லாஹ, அவன் அல்லாஹுவை புகழ்கின்றான்.
அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்துகிறான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறான். வகான லஹு கைருன், அது அவனுக்கு நன்மையாக அமைகின்றது, அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்றுத்தரக்கூடிய செயல்பாடாக அமைகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு மோமினுக்கு அவன் விரும்பக்கூடிய ஒரு நன்மையான சந்தோஷமான விஷயம் ஏற்படுகின்ற பொழுது உடனே என்ன செய்கிறான்? பெருமை அடிக்காமல், இது அல்லாஹுவால் வந்தது, தன்னை படைத்த ரப்பு ஏற்படுத்தியது, இந்த உலகத்தை படைத்த, இந்த உலகத்தை ஆளக்கூடிய, இந்த உலகத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிற இறைவனின் மூலமாக இது ஏற்பட்டது என்று பெருமை அடிக்காமல் உடனே அல்லாஹுவை புகழ்கிறான், இது அல்லாஹுவிடமிருந்து வந்தது என்று சொல்லுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அன்பிற்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் எத்தனை நலவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய எத்தனை செயல்பாடுகள் நம்முடைய வாழ்நாளிலே அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். எப்பயாவது அதற்காக வேண்டி நாம் அல்லாஹுவை புகழ்ந்து இருக்கிறோமா? அதை நினைத்து இறைவன் தான் தந்தது என்று அல்லாஹுவை துதிபாடி இருக்கிறோமா? நம்முடைய சிந்தனை அல்லாஹுவை நோக்கி சென்றிருக்கின்றதா என்று நாம் ஒவ்வொருத்தரும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், உணவு அருந்துவது, நாம் சாப்பிடுவது அல்லாஹுவால் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு ரிஸ்க். எத்தனையோ நபர்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா நமக்கு 3 வேளையோ 1 வேளையோ இறைவன் அந்த உணவை தருகின்ற பொழுது அவனுடைய பெயரை சொல்லி நாம் சாப்பிடுகிறோமா? தண்ணி குடிக்கின்ற பொழுது, நாம் ஜூஸ்கள் அருந்துகின்ற பொழுது, நாம் உணவை சாப்பிடுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டு இறைவா இது நீதான் தந்தது என்று நாம் பிஸ்மி சொல்லுகின்றோமா? இறைவனுடைய பெயரை நாம் நினைத்து பார்க்கிறோமா? சாதாரண சாப்பாட்டில் கூட நாம் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பது கிடையாது. சாப்பிட்டு முடிந்து அல்ஹம்துலில்லாஹ் இறைவனுக்கே புகழ் அனைத்தும், உணவை தந்தான், எனக்கு இந்த ரிஸ்கை தந்தான் என்று இறைவனை புகழ்ந்து இருக்கிறோமா? கிடையாது. சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எத்தனை பேர்கள் இப்படியான இறைவனால் நமக்கு வழங்கப்படுகின்ற அருள்களுக்கு இறைவனை புகழ்ந்திருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து எப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தைகள் இறைவனால் ஏற்படுகின்ற அந்த சந்தோஷத்தின் பொழுது வெளிப்பட்டிருக்கின்றது, அல்லாஹுவை நினைவு கூர்ந்திருக்கிறோம் என்று நாம் ஒவ்வொருத்தரும் நினைத்து பார்க்க வேண்டும். வாழ்நாளிலே பிஸ்மில்லா சொல்லாதவர்கள் உணவை அருந்துகின்றார்கள், எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அல்லாஹுவை நினைத்து பார்க்காத நன்றி கெட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவை இறைவன் வழங்கிய அந்த உணவுக்காக வேண்டி இறைவனுடைய பெயர் வாழ்நாளிலே சொல்லாதவர்கள், பிஸ்மி சொல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதிகமான நபர்கள் உணவு அருந்துகின்ற பொழுது பிஸ்மியை கூட, இறைவனுடைய பெயரை கூட சொல்லுவதற்கு மறந்து விடுகிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாதவர்களாக மனிதர்கள் இருப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மூமின் என்பவன் அவனுக்கு சந்தோஷம் வருகின்ற பொழுது, அவன் விரும்புகின்ற ஏதாவது ஒன்று அல்லாஹ் தஆலா அவனுக்கு வழங்குகின்ற பொழுது, ஒரு மூமின் அல்லாஹ்வை இறை நம்பிக்கை கொண்டவன், மறுமையை இறை நம்பிக்கை கொண்டவன், ஒரு மூமினுக்கு மாத்திரம்தான் அது நிகழும். அவன் தான் அல்லாஹ்வை நினைவுறுவான். சாப்பிடுகின்ற பொழுது நினைவுறுவான், சாப்பிட்டு முடிந்த பிறகு நினைவுறுவான், தூங்கும் போது நினைவுறுவான், தூங்கிய பிறகு நினைவுறுவான், வாகனத்திலே செல்கின்ற பொழுது நினைவுறுவான், வாகனத்தில் இருந்து இறங்குகின்ற பொழுது நினைவுறுவான். இப்படி எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவனாக மனிதன் ஒரு மூமின் இருப்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றார்கள். ஒரு மூமினிடத்திலே தான் இந்த பண்பு உருவாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த செய்தியிலே ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள்.
அதே போல ரசூலுல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்லுகின்றார்கள். எப்படி? வஇன் அஸாபஹு மா யக்ரஹு, அவன் விரும்பாத ஒன்று அவனுக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், அவனுக்கு ஏதாவது ஒரு துன்பம், லர்ரா, இன்னொரு செய்தியிலே லர்ரா என்று வருகின்றது, அவனுக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டால், கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், சோகம் ஏற்பட்டு விட்டால், அந்த நேரத்திலே ஃபஸபர, அந்த மூமின் அதை பொருந்திக் கொள்கிறான், பொறுமையாக இருக்கிறான். வகான லஹு கைருன், அதுவும் அவனுக்கு நன்மையை தரக்கூடியதாக அமைந்து விடுகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றார்கள். ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு துன்பகரமான, ஒரு சோகமான, ஒரு இன்பத்தை அளிக்காத ஒரு நிகழ்வு, கஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், அந்த நேரத்திலே அந்த இறை நம்பிக்கையாளன் எப்படி இருக்கிறான்? அவன் பொறுமை கொள்கிறான். இது அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியது, இது அல்லாஹுவால் தனக்கு வழங்கப்பட்டது, நான் இறைவனுக்காக வேண்டி பொறுமை காக்கிறேன் என்று துன்பங்கள், சோகங்கள் ஏற்படுகின்ற பொழுது எல்லாமே அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்று அல்லாஹுவின் மீது பாரம் சாட்டி அவன் பொறுமை கொள்கிறான். அல்லாஹ் தஆலா அதற்கு அவனுக்கு நன்மையை வழங்குகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றார்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், சோதனைகள், கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம், சிந்தனைகள் எப்படி தடமாறி போகின்றது? அல்லாஹ் தஆலா இரக்கம் இல்லாதவன், அல்லாஹ் கருணை இல்லாதவன், எந்த பிள்ளைக்கு அந்த துன்பத்தை கொடுக்கணும்? என்னுடைய வாழ்க்கையிலேயே அல்லாஹ் இப்படி கஷ்டத்தை ஏற்படுத்தணும்? இறைவனுக்கு கண்ணில்லையா? இறைவன் கருணையற்றவனா? இப்படியெல்லாம் தகாத வார்த்தைகளை எல்லாம் நம்முடைய வாயில இருந்து துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது சொல்லி அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய இறை நம்பிக்கையை நாம் இழக்கின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மூமின் அப்படி இருக்க மாட்டான், ஒரு மூமின் இறை நம்பிக்கையை இழக்க மாட்டான், அது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்று ஏற்றுக்கொள்வான், பொருந்திக் கொள்வான், திருப்தியோடு பொறுமையாக இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கடைசியாக ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், வலைஸ குல்லு அரதின், இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு மனிதனுக்கும் நிகழாது. எப்படி? அம்ருஹு குல்லுஹு, அவனுடைய அனைத்து காரியங்களும் லஹு கைருன், அவனுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒருவருக்கும், எந்த ஒரு மனிதனுக்கும் நிகழாது. ஆனால் ஒருவரை தவிர ஒருத்தனுக்கு மட்டும் எல்லா காரியமும் நன்மையாக அமையும், அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்றுக் கொடுக்கும். யாரை தவிர? இல்லல் முஃமின, இறை நம்பிக்கையாளனை தவிர உலகத்திலே எந்த மனிதர்களுடைய காரியங்களும் அவர்களுக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்காது. இது ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு மட்டும்தான் நிகழும். மூமினால் மட்டும்தான் எல்லா காரியங்களையும் அல்லாஹ்விடத்திலே நன்மை தரக்கூடிய வகையிலே அமைத்துக் கொள்ள முடியும், ஒரு மூமினுக்கு மட்டும்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றார்கள். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலா நன்மைகள், நலவுகள், கெடுதிகள், துன்பங்கள், கஷ்டங்கள், இன்பங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா வழங்குவான். அந்த நேரத்தில் எல்லா காரியங்களையும், எல்லா செயல்களின் பொழுதும் அதை நன்மை தரக்கூடிய வகையிலே அமைத்துக் கொள்பவர்கள் யார் என்று சொன்ன மூமின்கள் தான். மூமின்களால் மாத்திரம்தான், இறை நம்பிக்கையாளனால் மாத்திரம்தான் அது எல்லாவற்றையும் நன்மை தரக்கூடிய வகையிலே உருவாக்க முடியும், அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலாவும் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றான். எப்படி? வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌவி, நாம் உங்களை வலனபுலுவன்னகும், உங்களை நாம் சோதிப்போம், மினல் கௌஃபி, நாம் ஏதாவது கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம்,
வல்ஜூஇ பசியை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம், வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் செல்வங்கள், உயிர்கள், அதே போன்று பயன் தரக்கூடியது, இதுல எல்லாத்திலையும் குறைவை ஏற்படுத்தி, வனக்ஸின் குறைவை ஏற்படுத்தி உங்களை நாம் சோதிப்போம். அப்படி சோதிக்கின்ற பொழுது வபஸ்ஸிரி சாபிரீன், நபியே பொறுமையாளர்களுக்கு நீர் நற்செய்தி சொல்வீராக, அவர்களுக்கு கூலி இருக்கின்றது, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணை இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்றான். எப்படி இந்த மாதிரி எல்லாம் நாம் சோதிக்கின்ற பொழுது, இந்த மாதிரி நாம் அவனுடைய வாழ்க்கையிலே நாம் துன்பங்களை இன்பங்களை எல்லாம் நாம் ஏற்படுத்தி சோதிக்கின்ற பொழுது இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நேர்ந்தால், அல்லாஹ்வால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நேர்ந்தால், காலூ அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன் நாம் அல்லாஹ்வின் பக்கமே மீளப் போகிறோம், திரும்ப போகிறோம் என்று அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். இது ஒருவர் மரணித்தா மட்டும் சொல்ற வார்த்தை கிடையாது. நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், மனக்கவலை, ஒரு முள்ளு காலில முள்ளு குத்திச்சுதா, ஒரு ஆக்சிடென்டா, இப்படி வியாபாரத்திலே நஷ்டம் அடைகின்றோமா, குடும்பத்திலே பிரச்சனையா, இப்படி ஏதாவது ஒரு வகையிலே நமக்கு துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது இந்த வார்த்தையை இறை நம்பிக்கையாளர்கள் சொல்லுவார்கள், உலாயிக்க அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்களுக்குத்தான் அல்லாஹ்விடமிருந்து அன்பும் இறைவனுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அவர்களுக்கு கிடைக்கும். வ உலாயிக்க ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் இன்பங்களின் மூலமாக துன்பங்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா சோதனைகளை ஏற்படுத்துவான். அந்த நேரத்திலே அவைகளை நன்மையாக மாற்றுகின்ற தன்மை யாருக்கு இருக்குது? அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கிற மனிதனுக்குத்தான் இருக்கிறது, இறை நம்பிக்கையாளனுக்கு தான் இருக்கிறது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு இறை நம்பிக்கையாளனால் மாத்திரம்தான் அந்த துன்பங்களின் போதும் இன்பங்களின் பொழுதும் அந்த அனைத்து காரியங்களையும் நன்மையாக மாற்ற முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் தெளிவுபடுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நலவுகள் ஏற்படுகின்ற பொழுது, இன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது, இது எல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து வந்ததுதான். அல்லாஹ்தான் இதை ஏற்படுத்தி இருக்கிறான். இன்பம் தருகின்ற பொழுது அவனை புகழக்கூடிய வகையிலே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே நாம் இருக்க வேண்டும். துன்பங்களை கஷ்டங்களை அல்லாஹ் தஆலா தருகின்ற பொழுது அவனுக்கு நன்றி கெட்டவர்களாக நம்முடைய இறை நம்பிக்கையை இழக்கக்கூடிய வகையிலே நம்முடைய வாயினால் நம்முடைய வார்த்தைகளை விட்டு அல்லாஹ்வை நாம் இழிவுபடுத்தக்கூடியவனாக, அல்லாஹ் தஆலா தன்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று நாம் நினைக்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய இறை நம்பிக்கை குறைந்து நாம் இறை நம்பிக்கை இல்லாதவர்களாக மாறக்கூடிய செயல்பாடுகளாக மாறிவிடுகின்றது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ் தஆலா நமக்கு வாழ்க்கையிலே இன்பங்கள் துன்பங்களை தருகின்ற பொழுது இறைவன் மீது நம்பிக்கை இழக்காதவர்களாக, இது அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது என்று அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் அவன் மீதே நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் மாற்றுவானாக என கேட்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.